friends, welcome to my channel Seashell Artsy. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம். நான் வந்து டிராயிங் புக் 130 GSM உள்ள ஆர்டிஸ்ட் பேப்பர்ல எடுத்திருக்கேன். அண்ட் தென் வாட்டர் கலர் டியூப்ஸ், பேப்பர் டேப், சிசர் அண்ட் தென் 3 பிரஷஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வாட்டர் கலர்ஸில் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து வாட்டர் கலர் டியூப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் பேலட். ஸோ இந்த பேலட்டில் வந்து கலர்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வாட்டர் கலர் டியூப்ஸ் வந்து டாம்ஸ் பிராண்டோடது தான். இது கூட நம்மளுக்கு ஒரு பேலட் அண்ட் 1 ப்ரஷ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் இந்த டாம்ஸ் பிராண்டில் வாட்டர் கலர் டியூப்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. மற்ற எல்லா பிராண்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டோட ரிவ்யூ வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் பேப்பர் டேப் யூஸ் பண்ணி 4 சைட்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்போ தான் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் ரொம்பவே நீட்டாக வரும். அண்ட் இந்த புக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸ். நான் A3 சைஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் நான் A4 சைஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரை நல்லா வெட் பண்ணிக்கணும். ஸோ அதனால நான் அந்த ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பேப்பரை நல்லா வெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேப்பரை ஃபுல்லாக வெட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இதில் 12 வாட்டர் கலர் டியூப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷியன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கலர்னா கோபால்ட் ப்ளூ ஹியூ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட். ஸோ பேசிக்காக இந்த 3 கலர் பெயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ஈக்குவலாக பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக வாட்டர் வந்து அந்த ப்ரஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பெயிண்டிங் பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பெயிண்டிங் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அக்ரிலிக் பெயிண்டிங் பிகினர்ஸ் எல்லாருக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ இது என்ன தீமில் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா பீச் தீமில் தான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால நான் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்கை வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெயிண்ட் பண்ணி முடித்ததும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து லிட்டில் பிட் ஆஃப் பெயிண்ட்டை நம்ம பேலட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பீச்சில் வேவ்ஸ்லாம் வர்ற மாதிரி டீட்டெயில்டாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட். ஸோ இதையும் இந்த மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் பெயிண்ட்டை பேலட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வேவ்ஸ்லாம் நான் டீட்டெயில்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ரவுண்ட் ப்ரஷில் ரொம்பவே தின்னான ப்ரஷ்ஷாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் நீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி வேவ்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 3 பேர்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி பிளாக் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பேர்ட்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண போகிறேன்.
பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 4 கார்னர்ஸில் ஒட்டின டேப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். Thank you.